ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம முகத்தை எப்படி க்ளோரிங்காக ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க என்ன டிப்ஸுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளுடைய முகம் வந்து க்ளோரிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு நம்ம முகத்தை க்ளோரிங்காகவும் நம்மளை ஷைனிங்காகவும் வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம்னு வச்சுக்கிறீங்களே, அப்போ அந்த சமயம் இந்த 2 பொருளையும் வச்சு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கிறதை எடுத்துக்கிடுவோம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவை எடுத்துட்டு அதோடு சேர்த்து தக்காளி சாறு வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. அதில் வந்து இந்த தக்காளி சாறு புழிஞ்சிட்டு அந்த தக்காளி தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தக்காளி தோலை ரப் பண்ணி அதில் வந்து அரிசி மாவில் கலந்து அதுக்கப்புறம் அதை தொட்டு நம்ம வந்து தேய்க்கணும். இப்போ வந்து அந்த தக்காளி தோலில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. கையில் தேய்க்காமல் தக்காளி தோல் வந்து தேய்க்க அந்த தக்காளியோட சாரெல்லாம் நம்ம முகத்துக்கு வரும். அப்போத்தான் நம்ம வந்து பார்லருக்கே போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பார்லரே வீடு தாங்க. ஏன் இவ்வளோ நல்லா தேய்ச்சிக்கிறோங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இப்போ கழுவிடுவோம். நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறம் நான் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கிற என்னோடய முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா க்ளோவாகவும் நல்லா க்ளோரிங்காகவும் நல்லாவும் இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு பாருங்களே, நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இன்னமும் க்ளோவாக இருக்கும். நம்ம முகம் வந்து நல்லா வந்து ஏதோ க்ரீம் போட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் எந்த க்ரீமுமே யூஸ் பண்ண வேணாங்க. இதை ஒன்று மட்டும் போதுங்க. இது 2 பொருளை வச்சுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த க்ரீமோ இல்லை பார்லர் போயிட்டு அந்த பீச் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. நம்மளுடைய முகம் வந்து சீக்கிரத்தில் நாளடைவில் வந்து ரொம்ப மோசமாயிரும். இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா நம்ம அரிசி மாவும் தக்காளியும் தாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. அந்த தக்காளிக்கு அவ்வளோ ஒரு மகிமையும் இதுவும் இருக்குது. அரிசி மாவும் அப்படித்தாங்க. அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம முகம் வந்து தேய்ச்சிட்டு பாருங்களேன், கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுடைய முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். நம்ம பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். கழுத்தில் உள்ள அந்த கருப்பு இதெல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். இந்த கருவளையம் அதெல்லாம் இருந்துச்சு, எனக்கு போயிடுச்சு. ஒரு வாரம் போடாமல் இருந்தேன். இப்போ போட்டோடனே எல்லாமே போயிடுச்சு பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். உங்களுக்கும் பயனுள்ள பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லலாம் இயற்கையான என்னோட